எவனாவது ஒருவன் சிறுபான்மை பாதுகாப்பு சொல்லக்கூடியவன் இந்த திமுக சொம்படிக்கிற 2 சீட்டு 1 சீட்டு வியாபாரிகள் எவனாவது விளக்கம் கொடுத்துறா 1 கோடி ரூபாய் தர்றேன். இந்த அரசின் தவறல்ல. இந்த அயோக்கிய நாய்களை ஆட்சி அதிகாரத்தில் அமைச்ச நாம் ஒவ்வொருவரும் செய்த தவறுதான். 137 கையெழுத்து இயக்கம் நடத்தி இருக்கிறோம். 5 முறை நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையிலே இதே பகுதியிலே கனிமவள கொள்ளைக்கு எதிராக நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறோம். ஆனால் இன்று பூமியே நம் சாமி என்ற தலைப்பிலே இங்கே மிகப்பெரிய கண்டன பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லோரும் இந்த கனிமவள குறித்த சிக்கல்களை பேசினார்கள். 2 வார்த்தையை நான் சொல்லிவிட்டு கடந்து செல்கிறேன். கேரளாவிலும் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கிறது, நம்மளை காட்டும் கூடுதலாக இருக்கிறது. தமிழ்நாட்டிலும் இருக்கிறது. அங்கேயும் சட்டமன்றத்தின் முதலமைச்சர் இருக்கிறார், இங்கேயும் சட்டமன்றத்தின் முதலமைச்சர் இருக்கிறார். இன்டர்ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்னால் அதை தடுக்க முடியாது. 2 மாநிலங்களுக்கு உடையான போக்குவரத்தை என்னால் தடுக்க முடியாது. தடுக்க முடியாது, ஒன்றிய அரசின் சட்டம். ஆனால் கேரளத்தின் அரசு, கேரளத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமையிலே அதன் முதலமைச்சர் பெருமகன், நல்ல மலையாள தாய்க்கு மலையாள தகப்பனுக்கு பிறந்த அந்த முதலமைச்சர் பெருமகன் அனுமதி கடிதம் கொடுக்கிறான். மோடியின் பினாமி கௌதம் அதானி 33 இடத்துல எனக்கு மலைகளை அறுத்து எறிந்து கற்களாக மாற்ற வேண்டும் அனுமதி கோருகிறான். 33 இடத்திலே 31 இடம் மறுக்கப்படுகிறது கேரள அரசால். 2 இடம் தருகிறான். அதுவும் குளிப்பாறை, மேல்பாறை அல்ல, தரைக்கு கீழே இருக்கும் குளிப்பாறை. வருகிறான், பார்க்கிறான், கர்நாடகா செல்கிறான். கன்னடத்தான் மலைகளை உடைக்க முடியாது என்று தடுக்கிறான். வருகிறான், பக்கத்தில் ஒரு மாநிலம் இருக்கிறது தமிழ்நாடு. வந்தான், இங்கே உள்ள கன்னியாகுமரி மலையை அள்ளுவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறான். இது யாரோட தவறு? இந்த அரசின் தவறல்ல. இந்த அயோக்கிய நாய்களை ஆட்சி அதிகாரத்தில் அமைச்ச நாம் ஒவ்வொருவரும் செய்த தவறுதான். அதனால் தான் இதை உடைக்கிறான். இயற்கையின் கொடை, இயற்கையின் கொடை. எனக்கு முன்னாடி ஒரு தங்கச்சி பேசினாங்க, நேஷனல் த்ரெட். தமிழர்கள் நாட்டின் தலையில் ஒரு அணுமின் நிலையம், தமிழர்கள் நாட்டின் காலில் ஒரு அணுமின் நிலையம். இட் இஸ் a national threat. நீ எவ்வளவு பாதுகாப்பு இருந்தாலும் ஒரு முறை வெடித்தால் முடிஞ்சு. 350 சதுர கிலோமீட்டர் நோ மேன் ஜோன் வந்துடும். மனிதர்கள் நடமாட முடியாத பகுதியாக போயிடும். நீ நிக்கிற 2 விளக்காடு. இந்திய நாட்டில் மின்சாரம், அணு மின்சாரம் என்பது இந்தியாவில் உற்பத்தியாகிற மின்சாரத்தில் 2 விழுக்காடு. ஆனால் நீங்கள் கன்வென்ஷனல் எனர்ஜி, மரபுசாரா எரிசக்திக்கு மாறினால் 98 விழுக்காடு நாம் இங்கே மின்சாரத்தை அடையலாம். யார் செய்வார்? இந்த அரசு செய்யுமா? இந்த அரசு செய்யுமா? இந்த அரசு கேட்குமா? சிறுபான்மையின் பாதுகாவலன் ஒருவன் நிரூபிச்சிரா. என் தம்பி இடுமவனை காத்தி 80 பக்கத்துல தான் சிறுபான்மை சமுதாயத்துக்கு திமுக செய்த துரோகத்தை எழுத நினைச்சான். பேனா பிடிச்சது வெறும் 80 pages, 80 பக்கத்துக்குள்ள. அவன் எழுதி முடிக்கிறப்ப 260 பக்கத்துக்கு மேல வந்துருச்சு. யார்? பிஜேபியின் பி டீம். அந்த புத்தகத்துக்கு எவனாவது ஒருவன் சிறுபான்மை பாதுகாப்பு சொல்லக்கூடியவன் இந்த திமுக சொம்படிக்கிற 2 சீட்டு 1 சீட்டு வியாபாரிகள் எவனாவது விளக்கம் கொடுத்துறா 1 கோடி ரூபாய் தர்றேன். எல்லாம் சயின்டிபிக் ரெக்கார்டோட நாங்க பதிவு வச்சிருக்கோம். ஆகவே உறவுகளை, உங்களுக்கான இறுதி வாய்ப்பு. இந்த நாய்களிடமிருந்து நாட்டை காக்க வேண்டும் என்றால் உங்களுக்கான ஒரே வாய்ப்பு the last trump card. இந்த விவசாயி தான், இந்த விவசாயி தான். ஆகவே இந்த விவசாய சின்னத்தில் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்து அடுத்த தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை, வளத்தை காக்க நீங்கள் அத்தனை பேரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.